36லேருந்து ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். பகவத்கீதையில் என்ன அக்கிரமக்காரர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு யார் யார் தான் அக்கிரமம் பண்ணக்கூடிய அக்கிரமக்காரர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு 36வது ஸ்லோகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் முதல் விஷயம் விஷம் வைப்பவர், பிறருக்கு விஷம் வைப்பவர், வீட்டிற்கு நெருப்பு வைப்பவர், பயங்கர ஆயுதங்களால் கொலை செய்கிறவங்க, பயங்கர ஆயுதங்களால் அடிப்பவர்கள், பிறருடைய நிலத்தை அபகரிப்பவர்கள், பிறருடைய செல்வத்தை அபகரிப்பவர்கள், பிறருடைய மனைவியை நம்ம அபகரிக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்க 6 பேரையுமே அக்கிரமக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் அவங்களுக்கு உடனே இமீடியட்லி நீங்கள் எந்த தண்டனை வேணாலும் கொடுக்கலாம், அவங்கள கொலை கூட பண்ணலாம், அதில் பாவம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அர்ஜுனர் நேச்சுரலாகவே எல்லாரோடையும் நல்லா பழகணும் அப்படின்னு அந்த சாதுவினுடைய குணங்களோடு போகக்கூடியவர் தான் அர்ஜுனர். ஆனால் அவருக்கு தேவையில்லாத துன்பங்கள் வர்றப்ப நீ சாதுவாக இருக்கக்கூடாது, உடனே உன்னுடைய செயல்பாட்டை அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக நாம் இயற்கையாகவே நேச்சுரல் சாதுவின் தன்மை பொருந்தி பிறரோடு நன்றாக பழக வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற போதிலும் பிறர் நமக்கு துன்பத்தை கொடுக்கும் பொழுது அதை எதிர்க்கக்கூடிய தைரியம் நமக்கு வேண்டும் என்பதை பகவத்கீதை அறிவுறுத்துகிறது. நன்றி. இதை பார்க்குறவங்க இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சு அக்கிரமக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு பாவத்திலேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.